இன்னைக்கு நம்ம பிளாக் கிளவர் 63rd எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஆஸ்தா பையன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவனோட கான்சியஸ்ங்கிறதே வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி தெரியுமா? ஆஹா என்ன மண்டையா போட்டேன்னா நான் சிஸ்டர் லில்லியை இன்னும் கல்யாணம் பண்ணல, யூனோவை இன்னும் தோக்கடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு இருக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்த வருவானா, பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா பயப்படும் போது, டேய் சும்மாறா, இவ்வளவு நாளா கூடயே தான் இருந்திருக்கேன், என்ன பார்த்து பேயின்னு கத்துற, அசிங் மேல உனக்கு, நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஆஸ்தா பயந்துகிட்டு இருப்பான். ஏன்னா அந்த உருவம் அவ்வளவு கொடூரமா இருக்கும். இங்க வாரா தம்பி, இந்த ஒரு ரீலம்ல தான் என்னால ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எடுத்தும் கூட பேச முடியுது, அப்புறம் பாடிங்கிறது எனக்கு சொந்தம் சரியா? ஏய் சம்பந்தமே இல்லாம என்னடா பேசிட்டு இருக்க, உனக்கு எங்கிட்ட இருந்து என்னடா வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு சில விஷயங்கள் வேணும் தான், ஆனா உனக்கு அந்த ஹியூமன் பையனை தோக்கடிக்கணும்னு ஆசை தானே, அவனை தோக்கடிக்கிறதுக்காக வேணும்னா நான் உதவி பண்ணட்டான்னு கேட்க, ஒரு மண்ணும் தேவையில்ல, இவ்வளவு வருஷமா ட்ரெயின் பண்ணி வச்ச என்னோட மசில்ஸ் இருக்குது, அதை வச்சு என்னால அவனை தோக்கடிக்க முடியும்னு ஆஸ்தா இன்னுமே கான்பிடண்டா தான் இருப்பானா? சும்மா வளரிட்டு இருக்காதடா சுட்டி பையா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, உன்னோட கான்சியஸா நீ என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கொடுப்பியாமா, நீ கொடுக்கல அப்படின்னாலும் உன் பாடியை என்னாலேயே கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும், ஏன்னா உன்ன மாதிரி வீக்கான ஒரு ஆளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னா, யார பார்த்தா வீக்னு சொல்றேன், நீ என்ன இவ்வளவு பெருசா இருந்தா பெரிய தௌலத்தாடான்னு அவன் கையில இருந்து எஸ்கேப் ஆகி அவன் பாடி மேல ஓடிட்டு இருந்தா, அம்மா ஏதாவது எதிர்த்து பண்றேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காத, கிவ் அப் பண்றான்னு சொல்லக்குள்ள இது வரைக்குமே ஹீரோ பையன் ஃபேஸ் பண்ண எல்லா விதமான கிரிட்டிசிசம்லயும் மெயினான அந்த ரொம்ப ப்ராமினன்டான ஒரு மேட்டர், கிவ் அப் பண்ணிரு, இதுக்கு மேல உன்னால முடியாது, ஓடி போயிருங்கிறது தான். நீங்க இதை சொல்ல தாண்டா எனக்கு விட்டு கொடுக்கவே தோண மாட்டேங்குதுன்னு ஹீரோ பையன் அந்த எட்ல அந்த டெவில் இருக்குதுல அதை கம்ப்ளீட்டா கன்சியூம் பண்ணி இப்ப எந்திரிச்சு நிக்கிறான். என்னோட மேஜிக்ங்கிறது விட்டு கொடுக்காம இருக்கிறதாங்கிற மாதிரி. அண்ட் லாட்ரோஸ் இதை பார்த்து ஆச்சரியப்பட மறுபடியும் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர், ஒரு கிளவர்ல இருக்கிற 3 இதழ்களுங்கிறது இன்டெகிரிட்டி, ஹோப் அண்ட் லவ் குறிக்கும், அதுவே 4வது இதழ்ங்கிறது லக்கையும், 5வது இதழ்ங்கிறது டெவிலையும் குறிக்கும். ஆஸ்தா மேல இப்ப இருக்கிறதுங்கிறது மேஜிக்கே கிடையாது, அது என்னதுன்னு சொல்லி சில்வால இருந்து ஃபான்சல் வரைக்கும் எல்லாரும் குழம்பி போக, என்னதான் இனிஷியல் ஆஸ்தாவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து அந்த லாட்ரோஸ் ஆச்சரியப்பட்டிருந்தாலும், கமான் எனக்கு இன்னுமே பயங்கர எக்ஸைட் ஆகுதுறான்னு 2 பேரும் அந்த இடத்துல காட்டுத்தனமா காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து அடின்னு அடிச்சு முதின்னு முச்சிக்கிட்டு இருப்பானுங்க மாறி. இருந்தாலும் அந்த லாட்ரோஸால சிக்னிபிகண்டா ஹீரோ பையனை டேமேஜ் பண்ற அளவுக்கான அட்டாக்ஸ் எதையுமே பயன்படுத்த முடியல, இன்னுமே ஹீரோ தான் டாமினேட் பண்றான். அதுவே ஹீரோவுக்கு லைக் அவன் ஏதோ தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரியும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மைண்ட் வந்து அவ்வளவு கிளியரா தெளிவா இருக்குது, என்னோட பாடியோட மூவ்மெண்ட்ஸ் கூட இந்த அளவுக்கு சீம்லெஸ்ஸா இருக்கும் நான் எதிர்பார்த்ததே இல்லங்கிற மாதிரியான அந்த ஃபைட்ல இருக்கிற ஃபீலே இல்லாம பயங்கர கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிற மாதிரியான உணர்வு அவனுக்கு இருக்கும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சூனியக்காரி ராணியுமே, பரவாயில்ல நான் உதவி பண்ணங்காட்டி அவன் கீது மொத்தமா அவனோட கான்சியஸா அந்த டெவலுக்கு கீது எழுதி கொடுத்துட்டு சண்டை போடுவான்னு எதிர்பார்த்தேன், பார்த்தா இன்னும் சுயநினைவோட தான் இருக்கிறான். சரி, ஹீரோ பையன் கிட்ட 2 பிளேடு இருக்கும், அதுல அவன் பிரைமரியா யூஸ் பண்ற அந்த பெரிய பிளேடு, அதை டீமன் ஸ்லேயர் ஸ்வாட்னு சொல்லுவாங்க, அதுல ஆன்டி மேஜிக்ங்கிற எனர்ஜி எப்பவுமே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், அதனாலதான் மேஜிக்கை யூஸ் பண்ற யாராலும் பெரும்பாலும் அந்த ஸ்வாட தொட்டாங்கன்னா உடனே அவங்களோட பவருங்கிறது போயிடும், ஆகையால் யாராலையும் அதை பயன்படுத்த முடியாது. ஆனா எந்த ஒரு மேஜிக்கும் இல்லாத காரணத்தால ஹீரோவால அந்த பிளேட பயன்படுத்த முடியும், ராதர் அந்த பிளேட்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற ஆன்டி மேஜிக்ங்கிறது நம்ம ஹீரோவோட பாடிக்கு போகும். ஆனா அப்படி அந்த பிளேட்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற அந்த மேஜிக்ங்கிறத அன்கான்சியஸாவே ஹீரோ பையன் சப்ரஸ் பண்ணியிருந்திருக்கான், லைக் அதை பெருசா வெளியில வர விடாம. ஆனா அதை தான் இந்த ராணி வந்து மாத்தி விட்டு இருந்திருக்காங்க, ஹீரோ பையனை அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி ஹீல் பண்றது மட்டும் இல்லாம அந்த பிளேட்ல இருந்து வர ஆன்டி மேஜிக்ங்கிறத எந்த வித லிமிடேஷனும் இல்லாம உன்னோட உடம்பு ஃபுல்லாமே போகும். இன்னும் சொல்ல போனா ஆன்டி மேஜிக்கை கேரி பண்ற ஒரு வெசல்லா உன்னோட பாடி ஆக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. வெறும் ஆன்டி மேஜிக் ஸ்வாட வச்சு சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோ பையன் இப்ப அந்த பவருங்கிறது மொத்தமா அவனோட பிசிக்கல் பாடியிலேயே ரன் ஆகிட்டு இருக்குதுங்க போது லாட்ரோஸுக்கு அவன் டஃப் கொடுக்குறாங்கிறது அவ்வளவு ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயம் கிடையாது. அண்ட் லாட்ரோஸும் அவ்வளோ ஈஸியா அதை விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல, போனா கிட்ட இருந்து அவன் அப்சர்வ் பண்ண அந்த அளவுக்கான இம்மன்ஸான அந்த ஃபயர் மேஜிக்கை ஆஸ்தாவை அழிகிறதுக்காகவே பயன்படுத்தி அங்க இருக்கிற மலைகள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட லிட்டரலா எரிமலை மாதிரி அப்படியே கொழுந்து விட்டு எரிய வச்சுக்கிட்டு இருப்பான். பெரும்பான்மையா அவன் பயன்படுத்துற எந்த ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கும் ஹீரோ மேல விழுந்திருக்காது, எல்லாத்தையும் டாஜ் பண்ணியிருந்திருப்பான். அப்படியே சிலதெல்லாம் அவன் மேல விழுந்திருந்தாலும் அவன் ஒண்ணுமே பிரச்சனையே இல்லாதங்க மாதிரி எந்திரிச்சு வர, இன்னும் எவ்வளவு பவர்ஸை வச்சுதான் இவனை அட்டாக் பண்ணி அவனை தோக்கடிக்கிறதுங்கிற மாதிரி லாட்ரோஸ் அங்க செம்மையா டயர்டாக ஆரம்பிச்சிருவானா. இப்போ ஆஸ்தாவை பார்த்துட்டு இருந்த அந்த சூனியக்காரி லேடியும், ஓகே நீ அந்த ஸ்வாட முதல்ல பயன்படுத்துற காரணத்தால நீ அந்த ஒரு பர்டிகுலர் வம்சாவளியை சேர்ந்தவனா இருப்பியோ நான் எதிர்பார்த்தேன், ஆனா நீ கிடையாது, நீ சாதாரண ஒரு டிஃபெக்டட் ப்ராடக்ட்ங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவா, லைக் ஒரு பொருளை உருவாக்கும் போது அந்த பொருள் ப்ராப்பரா அதோட ஃபங்க்ஷனை பண்ணலைன்னா அதை டிஃபெக்டட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹியூமனா இருந்துகிட்டு உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியலன்னா நீ ஒரு டிஃபெக்டடான ஒருத்தன், ஆனா நீ அப்படி டிஃபெக்டடான ஒரு ஆளா இருக்கிற காரணத்தால தான் உன்னால அந்த ஸ்வாடையுமே பயன்படுத்த முடியுதுங்கிறதையும் அவங்க அக்னாலேஜ் பண்றாங்க. இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்ல
சொல்லணும்னா ஹீரோ பையன் ஒரு துளி கூட ஸ்பெஷலான ஒரு ஆளே கிடையாது. பை பர்த் நீ பிறக்கும் போதே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஆளே இல்லாத மாதிரியான ஒரு ஆள் தான், ஒரு நபர் தான். அண்ட் அதுதான் உன்னை இந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒருத்தனா மாத்திருக்கு. அண்ட் உன்னோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கா இருந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேட்ரே இல்லை. சீக்கிரம் அவனை முடிச்சு விடுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த லாரோஸ் அவன்கிட்ட இருக்கிற எல்லா மேஜிக்கையும் பயன்படுத்தி ஒரு லேசர் மாதிரி ஹீரோ பையனை அட்டாக் பண்ணுவானா. அண்ட் இந்த தடவை அந்த ஃபயர் மேஜிக்கை டைரக்டா கன்ஃபரண்ட் பண்ண ஹீரோ ஆன்டி மேஜிக்கை வச்சு லிட்டரலா அந்த இடத்துல லைட்டா அவனோட டார்க்னஸ் மூலமா ஓவர் கம் பண்றான். ஃபைனலி அந்த இடத்துல ஒரு டெத் ப்ளோவோட லாரோஸை தரையில் அமுக்கி போட அவள் தான் லாரோஸ் கிட்ட இருந்த மேஜிக் ஸ்டோனுமே உடஞ்சு போயிருது. லாரோஸ் அவனோட லிமிடேஷனை ரீச் பண்ணிட்டான்னு அவனுக்கு புரியுது. ஹீரோ அவன் சோட எடுத்துட்டு லாரோஸ் கிட்ட வரும்போது லாரோஸ்க்கும் ஓகே இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, ஓகே நீ விருப்பப்படுறபடியே என்ன நீ கொலை பண்ணிரு அப்படின்னு சொன்னா ஹீரோ கத்த ஆரம்பிச்சிருவான். நான் எதுக்கூட உன்னை கொலை பண்ணணும், நான் எதுக்கூட கொலைகாரன் ஆகணும், மெண்டல், உன்னை சாவடிக்கிறதுக்கு நீ டிசர்விங்கான ஒரு பர்சன் நீ நம்புற அப்படின்னா ஒழுங்கு மரியாதை நீ உன்னையே ஹீல் பண்ணிக்கிட்டு மத்த எல்லாரையும் காப்பாத்துறதுக்கான முயற்சிகளை பாரு. நீ ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல காயப்படுத்தி வச்சிருந்திருக்க, எவன்டா உதவி பண்றது, ஒழுங்கா எந்திரிச்சு சட்டை புட்டுன்னு வேலையை பாடுறான்னு சொன்னா அவன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு மேபி உன்ன மாதிரியான ஒரு பைத்தியக்காரனை சில வருடங்களுக்கு முன்பாகவே நான் மீட் பண்ணியிருந்தேன்னா மேபி இப்படி நான் பிஹேவ் பண்ணாம இருந்திருப்பணும் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் ஆஸ்தா மேல இருந்த அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே ஃபேட் அவுட் ஆகும்போது ஓகே சம்திங் நம்ம கிட்ட இருந்து போகுது. ஆனா ஏதோ ஒரு கனவுக்குள்ள இருந்துட்டு சண்டை போடுற மாதிரியான உணர்வுகள்லாம் ஏற்பட்டுச்சு, ஒருவேளை மண்டையில இது கோளாறு ஆயிடுச்சா அப்படின்னு அவன் கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கும்போது திடீர்னு அவனோட எலும்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. என்ன கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, என்னடா உடம்பெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அலறிக்கிட்டு இருப்பான். யாராவது ஹீல் பண்ணுங்க ப்ளீஸ், ஏதோ ஜாலியா ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அப்படியே ஹாயா படுத்துட்டு இருக்கீங்களே, யாராவது எந்திரிச்சு உதவி பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி அலறிக்கிட்டு இருக்க. அண்ட் அப்போ அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட காக்காங்களா வருது. அந்த காக்காங்களோட அப்படியே நம்ம சூனியாக்காரிங்களோட ராணியுமே அந்த இடத்துல என்டர் ஆக ஓகே ஹீரோவும் வேகமா கிட்ட போயிட்டேன். மேடம் மேடம் உங்க ஏரியாவை நான் காப்பாத்தி இருந்திருக்கேன், ப்ளீஸ் என் கையை மட்டும் சரி பண்ணி விடுவீங்களாமா, நம்மளோட நண்பர்களும் இந்த இடத்துல கிடக்குறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், கைமாறு பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் கெஞ்சி கேட்க அந்த ராணியுமே இவன் ப்ராப்பரான ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்லாம் நினைக்கல. இருந்தாலும் ஃபைன், ஏதோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு சில வேலைகளை பார்த்துருக்க, அதுக்காக உனக்கு ஒரு சின்ன கைத்தட்டல். ஆனா நீ என் இடத்துக்கு வந்துட்டு எனக்கே ஆர்டர் கொடுப்பீனா அதை எப்படி நான் செய்யறதுன்னு அவங்களோட மேஜிக் அவங்க யூஸ் பண்ண அந்த மேஜிக் மூலமா அங்க லைக் அடிபட்டு கிடந்த எல்லாரையுமே தூக்கி ஏதோ சிலுவையில் அரைகிற மாதிரி அரைஞ்சு கூடவே ஹீரோவோட பாடியிலுமே அவங்களோட மேஜிக்கை பயன்படுத்துறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா அங்க அலறிக்கிட்டு இருப்பான். லைக் லிட்டரலி அவங்களோட பிளட் மூலமா ஹீரோவோட பாடியை அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. இனிஷியலா அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டு ஹீரோ பையனுக்கு அடிபட்டு இருந்திருக்கும்ல அந்த எல்லா அடிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கியூர் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆன்டி மேஜிக்ங்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்திருக்கு, அதனால இதை நீ எனக்காக பயன்படுத்துவியாமா, அதை நீச்சியா அவனோட நண்பர்களை போட்டு தள்ளுவியாமான்னு ஹீரோவை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல எடுத்து அங்க இருக்கிறவங்களை காலி பண்றதுக்கு அனுப்பிவிட அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.